வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ஏமாற்றுக்காரியுமே நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. தங்கமயில் தகரமயில் அப்படின்ட்டு. இந்த அம்மாவில் ஒரு தங்க மயிலான்னு கேட்டால், இந்த அம்மா மாதிரி ஒரு திருட்டு மயிலை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதை மறுபடியும் பேக் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்னா, பழைய வீடியோவை போட்டு கொஞ்சம் எடிட் பண்ணி பட்டி டிங்கரெல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு வித்துடுறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்புறம் நேற்று உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, அந்த ஏமாற்றுக்காரனுமே அந்த ஏமாற்றுக்கறி என்ன சொல்கிறேன்னா, அதாவது எத்தனை பேர் குடிக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம எப்படி திருத்துறது? ஏன்னா தமிழ்நாடு பூரா எத்தனை டாஸ்மார்க் இருக்குது, எத்தனை பேர் குடிக்கிறாங்க. அதாவது காலையில் வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் வரைக்கும் குடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. பரவாயில்ல, ஒவ்வொரு டாஸ்மார்க்லேயுமே இவர் போய் அங்கே உட்காந்துட்டு இந்த மருந்து சேல்ஸ் பண்ணுற காட்டினா அடி பின்னி எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மருந்து சாப்பிட்றது ஆம்பளையா பொம்பளையான்னு இன்னுமே எனக்கு தெரியல. ஃபீட்பேக்கெல்லாம் பொம்பளை தான் கொடுக்குது, எந்த ஒரு ஆம்பளையும் கொடுக்குது. ஏன்னா இந்த ஆம்பளைக்கு தெரியாமல் தான் முட்டையில் கலந்து அந்த சாம்பாரில் கலந்து இதெல்லாம் கொடுக்கும்போது கையோ காலோ ஃபிட்ஸோ வரும்போது கண்டிப்பாக மரணம் கூட நிகழ்வும். அதை பற்றி இந்த ஏமாற்றுக்காரனுக்குமே ஏமாற்றுக்காரன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு தேவை பணம், எப்படியாவது சீக்கிரம் நல்ல பணம் சம்பாதிச்சு இலவசமாக வீடு வாங்கலாம், இலவசமாக சொத்தை குவிக்கலாம் தான் இந்த ஏமாற்றுக்காரனும் ஏமாற்றுக்காரியும் எண்ணம். சமீபத்திலேயும் கூட நம்ம இளவரசனோட வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு, துயர் நிகழ்வு நடந்துருக்குது. அதை பற்றி கொஞ்சம் கூடி கவலைப்பட்டுக்க மாட்டேங்க. கவலை எதுங்க, நம்மளுக்கு தேவை பணம் இருந்தால் எதை வேணால் விலைக்கு வாங்கலாம். பணம் மட்டும் இருந்தால் போது, நம்மளுக்கு சொந்தம் பந்தம் பாசம் எதுவும் தேவையில்லை. ஆனால் இவங்க தங்கை எடுத்துட்டிங்கன்னா புண்ணியத்தில் சிறந்து விளங்குறாங்க. அதாவது சமீபத்தில் 2 வருஷமாக இவங்க பெரியப்பா பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்க பெரியம்மா நினச்சி தான் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், அது பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப கவலையாகி போச்சுங்க. உண்மையான அவங்க பெரியம்மாவுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னால் பார்த்தாது. ஆனால் இந்த ஏமாற்றுக்கார இளவரசனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒரு கண்ணீரஞ்சல் போஸ்ட்டு கூட போட்டுருக்க மாட்டாங்க. ஒரு அவங்க பெரியப்பா பற்றி எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா இந்த ஆளுக்கு பணம் பந்தம் பாசம் எதுங்களே, பணம் மட்டும்தான் போது, பணத்தை கொடுத்து எதை வேணால் விலைக்கு வாங்கலாம். ஆனால் இந்த பணம், இந்த முறைகேடாக சம்பாதிச்ச பணம் இந்த ஆளை அடியோட குப்பரை வீசுதான் இல்லையேன்னு வருங்க. முறைகேடாக சம்பாதிச்ச பணம் ஒரு நாளும் உங்களை நிம்மதியாக வாழ விடாது. ஆனால் இப்போ இவங்க ஜாலியாக ஆடம்பரமாக திங்கலாம். அந்த அம்மா திருட்டு மயிலுங்க, அந்த பெண்மணி, அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை செய்கிற பிடிக்காது. அவங்க பெரியப்பா வீட்டில் கடைசி காலத்துலேயும் கூட போய் ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த அம்மாவுக்கு வேலையெல்லாம் செய்ய தெரியும். அந்த அம்மா கடையில் ஏதாச்சும் நான்வெஜ் வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. இல்லைன்னா ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கையில் சிறந்த எந்த கனவை எந்த இடத்துல வேலைக்கு போகக்கூடாது, கனவை வெயிலில் கஷ்டப்படக்கூடாது. நேற்று 107.4 டிகிரி செல்சியஸ் வெயில். எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்க. ஒரு 80 வயசு ஒரு முதியவர் ரோட்டில் பழம் விற்று ஜூஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. ஆனால் இந்த ஏமாற்றுக்கார அங்கே போய் உட்காந்துட்டு மருந்து வாங்கிக்கிங்க. இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஆல்ரெடி இந்த மருந்தை பற்றி நிறைய வீடியோ சொல்லியாச்சு, பேசுகிறக்கே போர் அடிக்குது. இவனுக்கு மக்கள் குடிச்சிட்டு அலங்கோலப்படுறான்னு கவலையெல்லாம் கிடையாது. அந்த 1000 ரூபா மருந்தை ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கி 2000லேருந்து 6000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கிறான். இந்த மருந்தை பற்றி நல்லா தெரியும்னா 9445670646. இது சத்தியமங்கலம் டாக்டர் நாகராஜன். சத்தியமங்கலத்தில் தான் இத்தனை நாள் இந்த ஏமாற்றுக்காரன் மருந்து வாங்கி விற்றுட்டு இருந்தா. டாக்டருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு அங்கேருந்து அடித்து விரட்டி விட்டாங்க. இப்போ நாட்டு மருந்து கடையில் வாங்கி அது டூப்ளிகேட் கவரில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி சிறுகு சேமித்து சொத்து வாங்குறாங்க, நகை வாங்குறாங்க, அப்புறம் வீடு வாங்குறாங்க. இந்த ஏமாற்றுக்காரனுக்கு உழைக்கிறதுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. மக்களை ஏமாற்றோன்னா கணவன் மனைவி ட்ராமா போட்டு இத்தனை நாள் யூடியூப்பில் வீடியோ போட்டுருந்தாங்க. இப்போ யூடியூப்பில் இவங்க வீடியோ ரீச் ஆகிறதில்ல, சண்டை பிடிச்சா வீடியோ மட்டும்தான் ரீச் ஆகும். ஆனால் இப்போ என்ன வழின்னா, குடிங்கிற ஒரு வீக்னஸை பயன்படுத்தி எங்கள் மாமா குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்குங்க அந்த திருட்டு மயில் என்கிற பெண்மணி. அந்த அம்மா இப்போ அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு 2 பேர் கொடுத்துருப்பாங்க, நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க. இப்போ லட்சக்கணக்கை குறைந்தபட்சம் நம்ம ஏமாற்றுக்கார இளவரச ஒரு 10லேருந்து 20 லட்ச ரூபா ஏமாற்றி சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் பாவத்தில் தான் கொண்டு விஷயம். இந்த நம்ம ஒரு பாவம் செஞ்சால் அது யாருக்கு போய் சேருன்னா, நம்ம வீட்டில் வளர குழந்தைக்கு சேரும். அந்த புத்தியும் கூடி இந்த 2 பேருக்கும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தேவை பணம். அந்த பணத்தை வச்சு என்ன வேணால் விலைக்கு வாங்கலாம். பணத்தை வச்சு மான மரியாதை, சொத்து, கௌரவத்தை விலைக்கு வாங்க முடியாது.
ஆனால் இவங்க அந்த பணத்தை வச்சு எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பணம் தான் இவங்களை அடியோட குப்பரை தூக்கி வீசுதும். இந்த ஏமாற்றுக்கார இலவசனோட ஒன்றா கையோ கோலோ வாயோ அழுகி போயிடும். ஆனால் ஒரு ஆள் வந்து ஏமாற்றி நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அவங்களோட சாபம் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அது உருப்படாது. அதை விட்டு போட்டு மக்கள் குடிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு கவலை இல்லைங்க. அந்த வீக்னஸ் பயன்படுத்தி வாட்ஸ்அப் வாங்கன்ட்டு யூடியூப்பில் வேலை சொல்ல மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணால் தானே ஒரு 10-20 ஆர்டர் வந்துச்சுன்னா 20,000 ஆச்சு. ஒரு நாள் ஒரே நாளில் 20,000 எந்த மில்லியன் பணக்காரனும் சம்பாதிக்க முடியாது. அதுதான் இந்த ஏமாற்றுக்காரனும் அந்த திருட்டு மயிலுங்கிற ஏமாற்றுக்கறியோட வேலை. இதை தான் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். டாக்டரே இளவரசனை பற்றி புட்டு வைப்பார். இளவரசன் ஒரு ஆண்மகனாக இருந்தால் சத்தியமங்கலத்தில் போய் ஒரு வீடியோ போட சொல்லுங்கள், இல்லை டாக்டர் கூட நின்று ஒரு வீடியோ போட சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு வாட்ஸ்அப் 80% ஆள்கள் வாங்கிறதுல 20% ஆள்கள் வாங்குகிறாங்க. அந்த 20% முட்டாள்கள் எப்போ திருத போகிறோன்னு தெரியல. ஆனால் இந்த மருந்துனால நீ குடியில் இது விழுவோன்னா 45 நாளுக்கு 2 நாளில் இந்த மருந்து ரிசல்ட் கிடைக்காது. அந்த ஏமாற்றுக்காரன் அவனோட மூஞ்சி பார்த்தா தெரியும். டெய்லி ஒரு நாளைக்கு 4-5 சிகரெட்டாவது அடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மருந்தை பற்றி பேசுவாள். இந்த போதைக்காரன் நீங்கள் போதையிலேருந்து விடுபட்டான்னு நினைக்கிறேன். டாக்டரே சொல்லிக்கிறாரு, இந்த மருந்து சாப்பிட்டுமே இந்த போதை போட்டு வந்தவன் தான் இளவரசங்க அப்படின்ட்டு சத்தியமங்கலத்தில் டாக்டரே சொல்லிக்கிறார். இந்த மருந்து வாங்கணுன்னா 1000 ரூபா தான். சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் 9445670646. டாக்டர் நாகராஜன் ஆலோசனை பெற்றுவாங்க. இந்த ஏமாற்றுக்காரன்கிட்ட வாங்கி இந்த சோம்பேறியுமே அந்த ஏமாற்றுக்கறியுமே பணக்காரன் ஆக்காதீங்க. கணவன் எந்த விலைவட்டிக்கும் போகிறதில்ல. கணவன் வந்து உழைக்காம உட்காட்டு சீக்கிரம் மில்லியன் அளவுக்கு பணக்காரனாகன்ட்டு அந்த திருட்டு மயில் என்கிற பெண்மணிக்கு ஆசையாட்டுக்குது. ஆனால் பல ஃபேமிலி யூடியூபர் உழைச்சி தான் முன்னேறி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மாதிரி உட்காந்துட்டு பொய்யை பேசிட்டு மக்களை ஏமாற்றிட்டு முன்னேறின சரித்திரமில்லை. இந்த முன்னேறின பணம் இவங்களோட பணம் இவங்களை அடியோட குப்பரை தூக்கி வீசுதா இல்லையா நீங்கள் பொறுத்துருந்து பாருங்க. கொஞ்ச நாள் இந்த ஸ்கூலில் அந்த குழந்தை சேர்த்த போகிறாங்க. அப்போது உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறான்னு கேட்டால் எங்கள் அப்பா வீட்டில் சும்மா தான் உட்காராங்க, யூடியூபர் தான் அந்த குழந்தை சொல்ல போகிறாங்க. அதுதான் உண்மை. அப்போ பல குழந்தைகள் அந்த குழந்தைய பார்த்து சிரிக்க போகுது. அதுதான் உண்மை. ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் போகும்போது உங்கள் கணவர் எங்கே வேலை செய்கிறான்னு அந்த ஏமாற்றுக்காரி என்ன சொல்லு, என் கணவருங்க யூடியூபர்னு சொல்லுங்கள். அதுதான்